Welcome to my YouTube channel. This is Annie. இன்னைக்கு நம்ம ஈஸியா டெலிஷியஸான பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ingredients நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்கேன். and இது என்னோட first YouTube food recipe. so நம்ம ஸ்வீட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்துர்க்கேன். அதை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை சின்ன சின்ன பீசஸா சாப் பண்ணிக்கிறேன். சாப் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பெருசாவோ ரொம்ப சின்னதாவோ வேண்டாம். நார்மலாக ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அதை அரைக்கிற அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும். ஓகே, நம்ம இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம். இதில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை நம்ம ஒரு ஸ்ட்ரைனருக்கு மாற்றி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரைனர் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை துணி ஆர் சம்திங் யூஸ் பண்ணி அதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, நம்ம இப்போ அரைச்ச பீட்ரூட் ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு அதை நல்லா கலந்து வச்சுக்க போகிறேன். கார்ன்ஃப்ளவர் கட்டி பிடிக்காத மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அடிகனமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணியிருக்கிறேன். நெய் நல்லா சூடான உடனே நம்ம அதில் அரைச்சி வச்சிருக்கிற பீட்ரூட் ஜூஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நான் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன். இந்த பீட்ரூட் நல்லா கொதித்து வரட்டும். பீட்ரூட்டில் இருக்கிற அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிட்டு அது நல்லா குக் ஆகிற வரைக்கும் அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகே, நல்லா இப்போ கொதிச்சு வந்துடுச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இதில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். பட் இங்கே எல்லாருமே நாங்கள் கம்மியாக தான் சுகர் சேர்த்துப்போம். அதனால் நான் அதில் ஒரு 1/2 கப் ஒரு 3/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போது இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. ரொம்ப ஸ்டவ் கூட்டி வச்சு கொதிக்க விட வேண்டாம். இப்போ நல்லா கொதித்து நம்ம ஆட் பண்ண சுகர் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் வித் வாட்டர் அந்த மிக்ஸை ஆட் பண்ண போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை கண்டிப்பாக. அண்ட் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருங்க. அங்கங்கேயாக கட்டி பிடிக்காத மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும் நம்ம. ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக கிண்டிகிட்டே இருக்கிறோம். சிம்மில் வச்சு தான் கிண்டி இருக்கிறேன். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதை நம்ம இன்னும் சிம்லேயே வச்சு கிண்டணும். அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும் ஃபுல்லாக குக் ஆகும்போது. அண்ட் அதோட கலரும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது நல்லாவே விசிபிளாக தெரியும். எஸ், நமக்கு கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதை நெய்யில் நீங்கள் வதக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ என்கிட்ட முந்திரி பருப்பு மட்டும் இருந்தனால நான் அதை நெய்யில் வறுத்துட்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இதில் நம்ம இப்போ நட்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது கூட நான் கொஞ்சம் கார்டமம் பவுடரும் சேர்த்துருக்கேன். அண்ட் இப்போ அதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். அது என்னோட கையிலையோ ஸ்பூன்லேயோ ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்கிக்கலாம். இதை நான் இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தனியாக எடுத்திருக்கேன். ஸோ இது நான் டச் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை திஸ் இஸ் ஆனி. பாய்.